இது ஒரு புது கேமு. இந்த கேம் பேர் தான் பஸ் ரெவெல். சின்ன வயசுலேருந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ யூடியூப்பில் போடுறேன். இதுதான் ஃபஸ்ட் லெவல், அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இது இப்படி தான் இந்த விளையாட்டை விளையாடணும். இது வந்து ஃபஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் மட்டும் சொல்கிறேன். இவங்க எல்லோரும் ஒரு பார்க்கு மட்டும்தான் போவாங்க. அந்த பார்க்கு நம்ம தான் கட்டணும். முதல்ல அந்த பார்க் பெருசாக தான் இருக்கும். இந்த காசுலாம் எடுத்து நம்ம அந்த பார்க்கு இப்போ கட்டணும். இதோ இதுதான். இதில் 150 50 100 வச்சு அந்த இது கட்டிட்டோம். 50 வச்சு இதோ டிக்கெட் வாங்குற இடத்துக்கு கட்டிட்டோம். எல்லோரும் காசு கொடுப்பாங்க, நம்ம வந்து வெல்கம் பண்ணணும். இப்படி தான் இந்த கேமு. கொஞ்சம் காசு வர வர அங்கங்கே எம்டியான இடம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இதெல்லாம் கட்டணும். இது எக்ஸ்பிளைன் முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு வெளியே விளையாடுவோம். அப்போ வந்து இது ஃபன் இருக்கும். இதெல்லாம் நம்ம காசில் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலே யாரும் இது பண்ண போகிறதில்ல. வாங்க போய் பஸ்ஸுக்கு போவோம். ஆனால் பஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அந்த பலூனில் போயிட்டு இந்த பலூனில் இன்னொரு காட்டுறதில்ல, அந்த பலூனில் காசை வைக்கணும். 325 கிடச்சா போதும், அந்த பலூன் இது கிடச்சிரும். இது கேம் நான் சின்ன வயசுல தான் விளையாடுவேன். இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். பஸ் இருங்க ஃபஸ்ட்டாக அறிங்க. 1 2 தான் நம்ம உடனே ஏறிடணும். பஸ் ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா யார் பொறுப்பு? 1 2 அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் எல்லோரும் புட்டுக்கிட்டு விழுந்துருப்பாங்க. பஸ் நீங்களாம் அங்கேயே நின்றுங்க. நான் பாதி பேர் தான் எடுத்துகிட்டு போவோம். ஆல்ரெடி பேர் இருக்காங்க. நீ ஒருத்த மட்டும் போயிடு. அவ்வளோதான். காசு இவ்வளோ கிடச்சிட்டு போய் அதில் போய் வச்சுடுவோம். இதுக்கு ரொம்ப கடுப்பான வேலை. இந்த மாதிரி டிக்கெட் எப்படி கொடுக்கறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும் இந்த கேமில். ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு கட்டு காசு கிடைக்கும். இந்த ஒரு கட்டை காசு வச்சு தான் நான் அந்த இது நிறையா வாங்கணும். இந்த பலூனை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஜோக்கர் ஒருத்தவன் இருப்பான். அவன்கிட்ட காசு அவன் வந்து என்டர்டைன் பண்ணுவான். அவன் காசு நம்ம வாங்கிக்கணும். அப்புறமா அந்த சுற்றுற அதில் போய் நின்னோடனே இப்போ சருன்னு காசு கிடச்சிரும். இதுதான் ரொம்ப ஸ்லோ. வாங்க காசு எடுப்போம். அதில் போய் வச்ச உடனே கரெக்டாக இருக்குது காசு. 350 அல்ல 325. இதுவே அப்படியே வாங்கிடுவோம். அடுத்து வந்து பலூனு. இந்த பலூனில் போய் நிற்போம். அவ்வளோதான். அடுத்து போய் டக்கு பலூனில் போய் நிற்போம். நிறைய காசு கிடைக்குது. அதுலேருந்து பலூன் 2